நண்பர்களே, இன்றைக்கு ஜோதிட நம்பிக்கை என்பது வெகு ஆழமாக இருக்கிறது. நல்ல நாள் பார்ப்பதும் அப்படித்தான். உங்களுக்கு தெரியுமா? இது 1700 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தது என்று. ஜோதிட நம்பிக்கை அப்பொழுதே இருந்தது. அதே நேரத்தில் ஜோதிட நம்பிக்கைக்கு எதிரானவர்களும் அன்றைக்கே இருந்தார்கள். இந்த வினோதத்தை அறிய வாருங்கள். அது ரோமானிய சாம்ராஜ்ய காலம். சுமார் 1700 ஆண்டுகளுக்கு முன்பு சக்கரவர்த்தி கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினார். ஆனால் என்ன ஆயிற்று என்றால், அதற்கு அடுத்த 100 ஆண்டுகளில் ரோமாபுரி மீது அதனுடைய எதிரிகள் தாக்குதல் தொடுத்தார்கள். வேடிக்கை என்னவென்றால், அல்லது வினோதம் என்னவென்றால், அந்த எதிரிகளுக்கு ரோமாபுரியில் இருந்தவர்களே ஆதரவு தந்தார்கள். அவர்கள் யார் என்றால், ரோமாபுரியில் ஒடுக்கப்பட்டிருந்த அடிமைகள். ரோமாபுரி சாம்ராஜ்யம் ஆண்டான் அடிமை சாம்ராஜ்யம். அந்த சமுதாய அமைப்பிலே ஒடுக்கப்பட்டிருந்த அந்த அடிமைகளுக்கு சுய நாட்டு பற்று என்பது இல்லை, இருந்திருக்க முடியாது. ஏன்னா சொந்த நாடு என்று ஆண்டான்களுக்குத்தான் உரிமையாய் இருந்ததை ஒழிய இந்த அடிமைகளுக்கு அல்ல. ஆகவே கிடைத்தது வாய்ப்பு என்று இந்த அடிமைகள் வந்த எதிரிகளோடு சேர்ந்து கொண்டு ரோமாபுரி தாக்குதலுக்கு அவர்கள் உதவி செய்தார்கள். இதனால் ரோமாபுரி பெரும் அழிவுக்கு ஆளானது. இது ஒரு புறம் இருக்க, இந்த அழிவுக்கு என்ன காரணம் என்று ஒரு விவாதம் கிளம்பியது. இப்பதான் புதிதாக கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறார் ரோமாபுரி சக்கரவர்த்தி. அப்ப அதற்கு முன்பு பழைய மதங்கள் இருந்திருக்கும் அல்லவா, பழைய மதக்காரர்கள் இருந்திருப்பார்கள் அல்லவா, அவர்கள் பல கடவுள் வணக்கத்தவர். பிரச்சனை என்னன்னா, அவங்க இப்ப கிளம்பி என்ன சொன்னாங்கன்னா, இந்த சக்கரவர்த்தி கிறிஸ்தவ மதத்தை ஏற்ற காரணத்தினால்தான் ரோமாபுரிக்கு இத்தகைய பேரழிவு என்று பேச ஆரம்பித்தார். இந்த பேச்சுக்கு மறுப்பு சொல்ல கிளம்பினார் அகஸ்டின். இவர்தான் பின்னாடி புனிதர் பட்டம் பெற்றவர், புனிதர் அகஸ்டின். அவரு ஒரு நூல் எழுதினார். அதன் பெயர் கடவுளின் நகரம், த சிட்டி ஆஃப் காட். முழு பெயர் புறச்சமயத்தவருக்கு எதிரான கடவுளின் நகரம். இது அவர் எப்ப எழுதினாருன்னா, கிபி 413 இருந்து 426 வரை 13 ஆண்டு காலத்தை எடுத்துக்கொண்டு எழுதினார். பெரிய நூல், 5 பாகங்களை கொண்டது. நான் அதில் இருக்கக்கூடிய இதர விவகாரங்களுக்குள் செல்லவில்லை. நூலின் பிரதான போக்கு என்பது, அந்த பழைய மதக்காரர்கள், அந்த பல கடவுள் வணக்கத்தவர் கடவுளுக்கு குடும்பம் உருவாக்குவது, பிள்ளை குட்டிகளை உருவாக்குவது, இதையெல்லாம் அவர் கடுமையாக சாடுகிறார். இது எப்படி இருக்க முடியும்? ஒரு கடவுள் தான். ஆக கிறிஸ்தவத்தினுடைய அந்த கர்த்தர் ஏக கடவுள், அவருக்கு குமாரன், அந்த இதெல்லாம் இருக்குது இவங்களுக்கும். ஆனால் இத்தனை கடவுள்கள் என்கிற வாதத்தை கிறிஸ்தவம் அன்றைக்கே ஏற்கவில்லை. ஆகவே கர்த்தர் ஒருவர், கடவுள் ஒருவர். இந்த பழைய மதக்காரர்கள் இவ்வளவு கடவுள்கள், கடவுளுக்கு குடும்பத்தை எல்லாம் உருவாக்கி விட்டார்கள், அது கூடாது என்று அன்றைக்கு மிகப்பெரிய எதிர்வாதத்தை முன்வைத்தார்கள். அதை பிரதிபலித்தார் அகஸ்டின் தன்னுடைய நூலில். இதுதான் மைய சரடு. ஆனால் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த புறச்சமயத்தவரை இவர் எதிர்த்தது மட்டுமல்லாது, அந்த புறச்சமயத்தவர் மத்தியில் இருந்த இந்த ஜோதிட நம்பிக்கையையும் எதிர்த்தார். நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கிற அந்த பழக்கத்தையும் எதிர்த்தார். இவர் அந்த எதிர்த்து வைத்த வாதங்கள் மிக மிக முக்கியமானவை. உண்மையில் இன்றைக்கும் பொருந்தக்கூடியவை, இன்றைக்கும் நாம் சொல்லுகிறோம். ஆனால் தெரியாத விஷயம் என்னன்னா, இந்த வாதங்கள் எல்லாம் அன்றைக்கே முன்மொழியப்பட்டு விட்டன என்பதுதான் இதுல புதிய விஷயம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயா, எப்படி நீ ஜாதகம் கணிக்கிற? ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த நேரத்துல கிரகங்கள் நிலைமை, அதனுடைய இருப்பு, அதை வச்சு நீங்க ஜாதகம் கணிக்கிறீங்க. அந்த ஜாதகத்தின் அடிப்படையில அந்த குழந்தையுடைய வாழ்வு கண்டிப்பாக நடக்கும், அதுதான் அதனுடைய கதி.
எதிர்காலமும் அப்படித்தான் என்று நீங்க அப்புறம் அதை பார்த்து ஜோசியம் சொல்றீங்க. இதை ஒட்டித்தான் இதை நீட்சியாக நல்ல நாள் கெட்ட நாள்லாம் பார்த்து சொல்றீங்க. இப்ப அவர் என்ன கேட்கிறாருன்னா, இந்த கிரகங்களுடைய நிலைக்கு ஏற்பத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்வு நடக்கிறது என்றால் கடவுளுக்கு அங்கே என்ன இடம் கேட்கிறார். எல்லாம் கடவுள் மயம். மனிதர்களை படைத்தது கடவுள், மனிதர்களுடைய வாழ்வை தீர்மானிப்பது கடவுள். அவர் விதித்த வழியிலேதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் நடக்கிறது என்பது கிறிஸ்தவம். இங்க நடுவுல கிரகங்களை கொண்டு வந்தாச்சு. அப்ப கடவுளின் நிலை என்ன ஆகும்? இதுதான் அவர் எழுப்புகிற கேள்வி. இதுல ஒரு வாதத்தை முன் வச்சாங்க. அதாவது இந்த கிரகங்கள் எல்லாம் கடவுளுடைய கட்டளைகளைத்தான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. இதை அவர் ஏற்கவில்லை. அப்படின்னா என்ன ஆகுது? கடவுளுக்கும் மனிதனுக்கு இடையில இடைத்தரகர்களாக கிரகங்கள் வந்து விடுகின்றன. அப்படி என்றால் கடவுள் ஒரு ஒரு வகையில 2ஆம் நிலைக்கு போயிடுறாரு. ஏன்னா மனுஷன் கிரகங்களோட விஷயத்தை முடிச்சுக்கலாம்ல, அப்புறம் கடவுள் எதற்கு? அப்புறம் அவர் கேட்கிறாரு, ஐயா குழந்தை பிறக்கும் போது இருந்த கிரகங்களின் நிலைமை ரைட்டு. ஆனா ஒரு ஒரே ஒரு கரு, அதனுடைய உருவாக்கம், அதுல ரெட்டை பிள்ளை பிறக்குது ஒரு பெண்ணுக்கு. ஆனா இந்த இரு பிள்ளைகளுடைய வாழ்வு வெவ்வேறா இருக்கே. கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல பிறக்குது, ஒரே உறவின் மூலமாக பிறக்குது. ஆனால் இருவருடைய வாழ்வு வேறாக இருக்கிறது. இன்னும் அவர் சொல்றாரு, ரெட்டை பிள்ளையில ஒரு பிள்ளை ஆணா இருக்கு, ஒரு பிள்ளை பெண்ணா இருக்கு. அது எப்படியா? அடுத்து அவர் சொல்றாரு, ஆக இந்த ஒன்னா பிறந்த ரெட்டை பிள்ளைகளுடைய வாழ்வே வெவ்வேறாக இருக்கே. அப்படி என்றால் ஒரு நேரத்துல உலகத்துல பல கோடி பேர் பிறக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையெல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கணும். அப்ப இல்லையே. அப்ப இந்த ஜோதிடம் என்பது ஒரு பொய்மை தானே. இதை எப்படி ஏற்கலாம் என்று அவர் கேட்கிறாருங்க. அவர் கடவுள் நம்பிக்கையாளர். ஆனா இதை அவர் ஏற்கவில்லை. அதே போலதான் அவர் இன்னொரு வாதத்தை முன்வைக்கிறார். நல்ல நாள் பாக்குறீங்க, நல்ல நாள்ல தான் கல்யாணம். இப்போ அதான் நம்மளால செவ்வாய்க்கிழமை கல்யாணமே பண்ண மாட்டாப்புல, இல்ல செவ்வாய் வருவாயிட்டுருவாப்புல. இந்த நம்பிக்கை அந்த காலத்திலேயே ரோமாபுரியில இருந்திருக்கு. இவர் என்ன கேட்கிறாருன்னா, நல்ல நாள் பார்த்து திருமணம் பண்ணா அவருடைய வாழ்வு நல்லபடியா இருக்கும்னா, அப்ப கிரகங்கள் ஏற்கனவே நிர்ணயிச்ச வாழ்வு அது அடிபடுமா? கெட்ட நாள்ல நடந்து போனாலும் தெரியாம நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்க, அப்போ வாழ்வு மாறுமா? அப்ப கிரகங்கள் தீர்மானிச்ச அந்த வாழ்வு, அந்த விதி அது பொய்த்து போகுமா? என்னையா வாதம் இது? எந்த தர்க்கணியத்துக்கு உட்படல அப்படின்னு போடுறாரு. யாரு? புனிதர் அகஸ்டின். அவர் ஒரு சமயவாதி, கடவுள் நம்பிக்கையாளர், கிறிஸ்தவ பிதாமகர், கிறிஸ்தவ போதகர். அவருக்கே இதெல்லாம் தாங்க முடியல. இது ஒரு அரிய செய்தி அன்றோ.